பின்பு அவர் எரிகோ வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும். ஒரு பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க இருந்தது திரளான ஜனங்களும் அங்க இருந்திருக்காங்க. சரியா? இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரளான ஜனங்கள் அங்க இருந்தாங்க. எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன். யாராவது ஒருத்தவங்களை சொல்லும் பொழுது உங்க அப்பா பேரை சொல்லி உங்களை சொல்லுவாங்களா? உங்க பேர் எழுதுவோ எஸ்தர்னா எஸ்தர்னு கூப்பிடுவாங்க, மெர்சினா மெர்சின்னு தானே கூப்பிடுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. இன்னும் அவங்க அப்பா பேரை சொல்லி நீங்க மெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க? அப்படி இல்லைல்ல. ஆனா வேதம் ரெண்டு காரியத்தை சொல்லுது, அழுத்தி அதை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்பதை சொல்லுது. நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, திமேயின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்துல கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். அல்லேலூயா. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இந்த காரியத்துல நான் பேசுவார், நான் நம்புறேன். இது ஒரு ஆவிக்குரிய மனிதனின் போராட்டம். இந்த காரியம் ஒரு போராட்டத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு பார்வை இல்லை. ஒரு இருள் அவனுக்கு முன்பாக இருந்தது. அந்த இருள்ல உலகமும் தெரியல, வந்திருக்கிறவரும் தெரியல. அவர் வருகிறார் என்பதை அவன் அங்க வழியில உட்கார்ந்திருந்தான். எல்லா ஜனங்களும் அந்த அவங்க நடந்து வர்ற சத்தம், பேசுற சத்தம் இவன் காதுல கேட்டிருக்கும். கேட்டவன், ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியாதனால இருள் அவன் மறைத்திருக்கு, அவன் கண் மூடப்பட்டிருக்கு. அவன் அங்க அவர் வர்றதையும் ஜனங்க வர்றதையும் சத்தம் அவன் காதுல கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கேட்க ஆரம்பிச்ச உடனே அவன் ஒரு காரியத்தை அங்க வைக்கிறான். நீங்க பாருங்க, வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அந்த 47வது வசனத்துல அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்வி, அதாவது கேள்வி திறன். அவன் கண் அந்த வெளிச்சத்துல பார்க்கல, அவன் கேள்வியில ஒரு விஷயத்தை கேட்கிறான். எப்படிப்பட்டவர் உன் தேவன் என்பதை நீ கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பர்திமேயுக்கு பார்வையற்றவன், இயேசு ஒரு காரியத்தை அங்க செய்யறாரு. அவனுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு இருள் இருந்துச்சு. அந்த இருள் தேவனை பார்க்க விடாம நிறுத்துச்சு. ஆனா தேவன் அவனை பார்த்தார். அல்லேலூயா. இங்க அவரை பார்க்க விடாம தடுத்தது இருள். ஆனா இயேசுவை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை பார்க்கணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, உங்களை பார்க்கணும்னு அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. நீங்க நம்புங்க. அல்லேலூயா. இயேசு நிச்சயமாக அவர் அங்க அவனை பார்த்தார். அவனை பார்த்துட்டு, இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஆவிக்குரிய போராட்டத்துல ஒருவேளை இருளில் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து என்ன தெரியுமோ என்ன செய்யுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை தீர்வு தேடி நீங்க இருக்கலாம். சத்தியம் சொல்லுது, நீ பார்வை அந்த காரியத்துல இல்லாம இருக்க. என்ன, எப்படி விடுதலை கிடைக்கும், எது நடக்கும்னு அந்த இடத்துல ஒரு இருள் ஒன்ன தேவனை பார்க்க விடாம நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னா, தூரத்துல நடக்க போகிற காரியம், என் பிள்ளைக்கு அந்த இடத்துல போய் அந்த மகன் ஜெயிச்சிருவானா, அந்த மக போய் ஜெயிச்சிருவாளா அப்படின்னு உங்களால பார்க்க முடியாம நடுவுல ஒரு இருள் நிக்குது பாருங்க. உங்களால வேணா அந்த பார்க்க முடியாம இருக்கலாம், அவருக்கு அந்த தெரியும். உன் பிள்ளையினுடைய ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க, அவரால் பார்க்க முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உன்னை பார்க்கிறாரு. உன் இருள் உன் கண்ணுக்கு தடையா இருக்கலாம், இயேசுவை பார்க்க முடியாதபடி. ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு ஒன்ன பார்க்கிறாரு. சங்கீதம் 139வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்களேன். இருளும் உமக்கு மறைவில்லை, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். அவருக்கு
இருள் வெளிச்சமா தான் இருக்கும். இருள் எதையுமே மறைக்க முடியாது. அவர் பார்க்கிற பார்வை நிறையாது ஒன்றை தடுத்து வச்சிருக்கோம். நீங்க சில வேளைகளை இந்த பாவம் என்னை அப்பா கிட்ட போக விட மாட்டேது நீங்க நினைக்கிறீங்களே, இந்த கவலை கண்ணீர் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கு, என்னால இன்னும் நெருங்க முடியல, ஒருவேளை இந்த வியாதி என்ன அப்பா கிட்ட போக முடியாம தடுக்குதுன்னு, அதுதான் இருளுன்னு சொல்றாரு. ஆனா ஒன்ன வேணா தடுக்கலாம், அவரை உங்ககிட்ட வர்றதை தடுக்க முடியாதுல்ல, உன்னை சந்திக்க வர்றதை தடுக்க முடியாதுல்ல. இன்னைக்கு வர்றாரு, நீ நம்புறியா? இன்னைக்கு உன்னைய சந்திக்கிற அடையாளம் காணப்பட போகுது. இன்னைக்கு உன்னை அவர் சந்திப்பாரு, உன்னை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. சரி, அந்த மகனுடைய பேர் என்ன? பர்த்திமேயு. இத்தனைக்கும் என்ன சொல்றாங்க? அவங்க அப்பா பேரை சொல்லி திமேயின் மகனாகிய பர்த்திமேயு. எப்படி அழகா கூப்பிடுறாங்க. ஆனா அவனுடைய பேர் என்ன அங்க மாற்றப்பட்டுச்சு தெரியுமா? குருட்டு பிச்சைக்காரன். ஒரு பட்ட பேர் வச்சு தானே கூப்பிட்டாங்க. ஏங்க, அந்த இடத்துல அவன் பிச்சை எடுக்க வந்தவுடனே மிஸ்டர் திமேத்தியின் மகனாகிய பர்த்திமேயு இந்தாங்க உங்களுக்கு காசு அப்படி கொடுத்துருப்பாங்களா? அந்த குருடனுக்கு காசை கொடுங்கன்னு தானே கொடுப்பாங்க. அந்த குருடனை குறித்து தானே அங்கே சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் குருட்டு பிச்சைக்காரனுக்கு கொடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவன் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க, அந்த குருட்டு பிச்சைக்காரனுக்கு பாரு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அவன் பேர் பர்த்திமேயு, அவன் திமேயின் மகன். இந்த அர்த்தம் அவன் ஊருக்குள்ள எடுக்கப்படலை, ஆனா குருட்டு பிச்சைக்காரன் என்று அதுதான் அவனுடைய அடையாளமா இருந்துச்சு. எங்க இருந்தாலும் இந்த குருட்டு பிச்சைக்காரன் இருக்கானா பாருன்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஒரு நாள் இயேசு கடந்து போனாரு, ஒரே ஒரு சந்திப்பு அவனுடைய அடையாளத்தை மாத்துச்சு. உன் அடையாளத்தை மாத்துறதுக்கு அவர் கடந்து போனா போதும், உன் அடையாளம் மாறும். ஒருவேளை உன்னை இந்த காரியத்தை சொல்லி உன்னை ஒரு அடையாளம் வச்சு கூப்பிடலாம். இன்னைக்கு இயேசு கடந்து போனார்னா, ஒரே ஒரு சந்திப்பு நடந்துச்சுன்னா, அந்த குருட்டு பிச்சைக்காரன் பார்வையற்றவன் என்று சொல்லப்பட்டுச்சு பாருங்க, அந்த காரியம் அவன் வாழ்க்கையில மாறினது போல உன் வாழ்க்கையிலே மாறும். அல்லேலூயா. ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவனுக்கு கொடுத்தது போல உலகம் உங்களுக்கு ஒரு பட்ட பெயரை வைத்திருக்கலாம். பொல்லாதவ, கெட்டவன், பாவத்தில் இருக்கிறவன், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், என்ன வேணாலும் உங்களுக்கு ஒரு பட்டப்பேரை இந்த உலகம் சுட்டி இருக்கலாம். ஒருவேளை கடங்காரன்னு கூட சொல்லலாம்ல. கடங்காரன் இவன் இயேசுவை பத்தி பேச வராமாருன்னு சொல்லலாம்ல. இவன் பாவத்தில் இருக்கிறவன் சொல்லலாம்ல. உன் அடையாளத்தை மாத்த போறாரு. இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் உன்கிட்ட சொல்றதுக்கு தான் கூட்டு வந்திருக்கிறாரு. உன் மேல இந்த உலகம் குத்தி இருக்கிற முத்திரைய இன்னைக்கு இயேசு மாத்த போறாரு. உன் முத்திரைய இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை நீ தரித்திரியம், நீ விளங்காதவ, நீ ஒன்றுக்கும் பயன்படாதவன் என்று சொல்லி இருக்கிற அந்த உலகம் கொடுத்த முத்திரைய தேவன் உடைக்கணும்னு தான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கர்த்தரை சந்திக்கிற நேரம் இதுவே. கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம் இதுவே. உன் அடையாளம் மாறும் டைம் இதுதான். உன் அடையாளத்தை இயேசு மாத்துறதுக்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. உன் மேல உள்ள அடையாளத்தை இயேசு மாத்த போறாரு. நான் நம்புறேன், தேவ பிரசன்னம் இறங்குது. கட்டாயம் உன் மேல இருக்கிற அடையாளத்தை இயேசு மாத்த போறாரு. ஒருவேளை நீ பாவின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த அடையாளம் மாறப்போகுது. விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசிக்கிறியா? நிறைய பேருக்கு இந்த வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் இயேசு வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். நசரேயனாகிய இயேசுவே, இந்த வார்த்தைய அவன் என்ன செஞ்சான்? கேள்விப்பட்டான். ஆனா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு இவன் கூப்பிட தொடங்கினான். நசரேயன்னு கேள்விப்பட்டான், ஆனா கூப்பிட்டது என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனே.
அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். அவன் என்ன செஞ்சான்? கூப்பிட்டதை விட உனக்கு எதிர்ப்பு இருக்கா? போராட்டம் இருக்கா? பிரச்சனை இருக்கா? அப்படின்னா நீ கூப்பிடுறத அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். நிறைய போராட்டம் எழும்பி வந்துருச்சுன்னா நீ கூப்பிடுறத அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். யாருக்கு அதிக பாரம் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, அவன் அதிகமா கூப்பிடணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அநேகர் அவனை அதட்டினார்கள். ஏன்? அவன் கூச்சலிட்ட சத்தம் அவர்களுக்கு ஒருவேளை இறைச்சலா இருந்திருக்கலாம், ஒருவேளை உன் நம்பிக்கையை உடைக்கிறதா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீ கூப்பிட்டேன்னா வருவாரு. இன்னைக்கு ஒருவேளை நீ கூப்பிடும் பொழுது எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசுன்னுகிட்டு இருக்கிய அப்படின்னு உன்னை குறித்து யாராவது ஏதாவது பேசலாம், எரிச்சல் வரலாம். இன்னைக்கு மாத்துற நாள், உன் பேரு உன் அடையாளத்தை மாத்துற நாள். விட்டுறாத. இன்னைக்கு உன்னை மாத்துறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு கர்த்தர். நீ பேசாது இருக்கணும்னு, நீ அமைதியா இருக்கணும்னு சத்துரு நினைச்சான். ஆனா முன்னிலும் இந்த பர்த்திமை என்ன செஞ்சான்? அதிகமாய் கூப்பிட்டானா. இதுதான் உண்மையான விசுவாசம். எவ்வளவு எதிர்ப்பு வருதோ அடக்காத, அடங்கி போகாத. நீ இதை தாண்டி இயேசுவை நோக்கி கூப்பிடு. எந்த இடத்துல நீ அடங்கி நிக்காத. உன் எதிர்ப்பு தான் உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. எவ்வளவு எதிர்ப்பு இருக்கோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கோ, நீ அவ்வளவு கர்த்தர் கரெக்டான பாதையில உன்னை உட்கார வச்சிருக்காரு. நீ கூப்பிடுற சத்தம் கண்டிப்பா இயேசுக்கு கேட்கும். எதையுமே அடக்கி கொள்ளாதவன் சத்தத்தை அடக்கிறாத. இது சரியான பாதை, இது சரியான நேரம். உன் அடையாளத்தை மாத்த போற நேரம். நீ கூப்பிடுறத நிறுத்திராத. நீக்கு கூப்பிடுறத நிறுத்திராத. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் அடையாளத்தை இயேசு மாத்த போறாரு. நீ கூப்பிடுறத நிறுத்திராத. கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு இந்த சம்பவத்துல உள்ள மறைபொருளை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அதை மாத்திரம் உங்களிடத்துல நான் வெளிப்படுத்த போறேன். வேற ஒவ்வொரு காரியத்தின் ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. சத்தியம் என்ன வசனம் சொல்லு தெரியுமா? இயேசு நின்றாராம். ஆனா இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உனக்காக நின்றுக்கேன். உங்க ஒவ்வொருத்தருக்காக இயேசு சிலுவையில் நின்றுருக்காரு தெரியுமா? எனக்காகவும் நின்றுருக்காரு அவர் சிலுவையில. உங்க எல்லாருக்காகவும் இயேசு அங்க சிலுவையில் நின்றுருக்காரு. இன்னைக்கு அந்த பர்த்திமை கூப்பிடும் பொழுது அப்பா நின்னாரு. அப்பா நின்னாரு. உனக்காக சிலுவையில நின்னாரு. உன் பாவத்துக்காக நின்னாரு. இன்னைக்கு உனக்காக நீ பாக்குறாரு. நான் உனக்காக நின்றுக்கேங்க. நான் பர்த்திமைக்காக இங்க நின்னேன், ஆனா உனக்காக நான் சிலுவையில் நின்னேன். 3 ஆணிக்கு நடுவுல நின்னேன். அநேகர் என்னை அடிக்கிறதுக்கு முன்பாக நின்னேன். என்னை அவமானமா பேசுற இடத்துல உனக்காக நின்னேன். உன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக நான் நின்னேன்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு நின்று அவனை அழைத்தார். தேவன் உனக்காக நின்றார் சிலுவையில. இயேசு உனக்காக நின்றார். அந்த காட்சியை நினைச்சு பாரு. சிலுவையில உனக்காக நின்னார் அவரு. இப்போ எல்லாம் ரெடியா உன் வாழ்க்கைய மாத்தி கொடுத்தாரு. அங்க சொன்னாங்க, எவெல்லாம் அதட்டினான் அவன் சொன்னான், திடன்கொள். கூப்பிடுறாரு, எழுந்துரு. என்ன சொன்னாங்க? திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். தேவன் அழைக்கிறார்னா மனிதர்கள் என்ன சொல்லணுமா? உடனே நிறைய பேர் உற்சாகப்படுத்துவாங்க. ஒருவேளை நான் கூட ஏசப்பா உங்களை அழைக்கிறார் அப்படின்னு உற்சாகப்படுத்தலாம். ஆனா என்ன நடக்குன்னு தெரியுமா? நீங்க தான் எழுந்திருக்கணும். நான் உங்களை உற்சாகப்படுத்தினாலும் உங்க பக்கத்தில் உள்ள உங்களோ யாரோ ஒருத்தவங்களை எழுந்துரு, இயேசு கூப்பிடுறாரு, இயேசு இன்னும் உங்களை நடத்த நினைக்கிறாரு, இயேசு கிட்ட போ, சபையில போ, நீ ஆராதி, அவரை தேடணும்னு சொல்லியிருந்தாலும் இயேசு சொல்றாரு, நீ தான் எழுந்து வரணும்ன்றாரு. அல்லேலூயா. தேவன் அவனை அழைத்தார் என்று உன்னை உற்சாகப்படுத்தினவனே. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நீங்க அந்த வசனத்துல பர்த்திமையு உட்கார்ந்திருந்த இடத்துல அற்புதம் நடக்கல, அவன் எந்திரிச்ச பிறகுதான் அற்புதம் அவன்கிட்ட நடந்துச்சு.
சில பேர் நீங்கள் ஒரு சில இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நடக்காது. நீங்கள் அவர்கிட்ட வந்தால் தான் அற்புதம் நடக்கும். ஏசு இன்னைக்கு அழைக்கிறாருன்னு உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா நீ அவர்கிட்ட வந்தா உனக்கு அற்புதம் தான். இன்னைக்கு அதை சொல்லதான் உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீ அவர்கிட்ட வந்தால் அற்புதம். அற்புதம் உன்னை தேடி வராது, அற்புதம் உங்க வீட்டுக்கு வராது. அற்புதம் நீங்க தேடி வந்துட்டேல, இனி அற்புதம் தான். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை இயேசு பார்க்க போறாரு. நீ எழுந்திருக்க வேண்டியது உன் கடமை. நீ எழுந்து அந்த இடத்தை விட்டு பெறப்பட்டேன்னா உன் அற்புதம் உன்கிட்ட வந்துருச்சு. உன் விசுவாசத்தை இயேசு பார்த்துட்டாரு, பார்க்கிறாருன்னு அர்த்தம். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எழுந்த உடனே ஒரு காரியத்தை செஞ்சான். தன் மேல் வஸ்திரத்தை கலட்டி எரிச்சான். அல்லேலூயா. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அந்த வஸ்திரத்தை அவன் அதை எப்படி சொல்லலாம்னா, சில பேர் சில இதை பிடிச்சுக்கிட்டே நிற்பாங்க. நான் இதை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த குழுவை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த மனுஷனை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த காரியத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க எதையோ ஒன்றை பிடிச்சி நிற்கிறீங்கள. ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்திரிச்ச உடனே, அந்த இடத்துல இருந்து எந்திரிச்ச உடனே நீ முதல்ல உன் கையில உள்ளதை தூக்கி போட்டாதான் அடுத்த வாங்க முடியும். கை நிறைய உன்னை வச்சுக்கிட்டு திரும்ப நீ எதையுமே வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, உன் மேல் வஸ்திரத்தை நீ எரிந்துட்டு வா. அல்லேலூயா. ஒருவேளை சில இடத்துல போய் நான் நல்லா பாதுகாப்பா அண்டிக்கிட்டேங்க, பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு நீ ஒன்று பிடிச்சிருக்க தெரியுமா? அந்த அடையாளத்தை, அந்த காரியத்தை நீ தூக்கி போடு. குருடனுடைய அடையாளம் அந்த சட்டை, கருப்பு சட்டை. நான் இன்னும் அவரை தான் நம்பியிருக்கேன்னு கையில பிடிச்சி வச்சிருக்க பாரு, அதை நீ தூக்கி எறிஞ்சாதான் அடுத்த அற்புதம் நடக்கும். வேற ஒன்னும் உன் கையில கொடுப்பாரு. குருடன் கையில வேற ஒண்ணு கொடுக்கணும்னா அவன் எழுந்து என்ன செஞ்சான் தெரியுமா? அதை தூக்கி எறிந்தான். கையில வச்சுக்கிட்டு நீங்க கொடுங்கன்னா எப்படி கொடுப்பான்? ஆண்டு சொல்றாரு, நீ கையில் உள்ளது கீழே போடு, அப்புறம் தர்றேன். ஒரு 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 மிஷினரி ஒரு மலைப்பிரதேசத்துல ஊழியத்தை கடந்து போனாராம். அவர் போன இடத்துல ரொம்ப, அதாவது உச்சி மலைக்கு ஏறணும். அதில் ஏறி அவர் போய் அங்கே போய் அந்த கிராமங்கள், அங்கிருந்த மலை வாசிகள் இடத்துல இயேசுவை பற்றி சொல்லணும். அப்படி அங்கே சொல்ல போகிற இடத்துல மலையிலிருந்து வழுக்கி அவர் கீழே விழுந்துட்டார். அவர் அங்கிருந்து கீழே விழுந்து ஒரு கொப்பை மரத்தை பிடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. ஆண்டவரே, என் காலு அடிபட்டுருச்சு, என்னுடைய எலும்புகள்ல ஏதோ பாதிப்பானது போல இருக்கு அப்படின்னு அழுகிறார். எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, யாரையாவது அனுப்பி எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு அவர் கேட்க ஆரம்பித்தாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாங்க, இவன் கையை விடு, இவன் கையை விடு. ஆண்டவரே, நான் இன்னும் மலையிலேருந்து கீழே விழுந்து, ஒருவேளை நீங்க என்ன உங்ககிட்ட வர்றதுக்கு என்னை கூப்பிடுறீங்களோ? விடவே இல்லை. அவர் அழுகிறாரு. அதிகாலையில விடிய ஆரம்பித்த உடனே அவர் பார்க்கிறாரு, தரைக்கிட்ட இவ்வளவு பக்கம்தான் நிற்கிறாரு. அவர் மரக்கப்போ பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆண்டு சொன்னார், நீ கையை விடுன்னாரு. அவர் கேட்கவே இல்லை. பிடிச்சதா நின்னாரு. காலில் விடிஞ்சவனை பார்க்குறாரு, தரைக்கு எதுக்கும் இவ்வளோதான் இருக்கு. இப்போ கையை விட்டுருந்தாருன்னா தரையில் கொஞ்சமாவது படுத்திருப்பாரு, இல்லை எழுந்து இடத்தையாவது தேடி வந்திருப்பாரு. அந்த இருட்டில் மலையிலேருந்து கீழே விழுந்து உட்காந்து பார்த்துட்டு தொங்கிட்டே இருந்திருக்காரு. ஆண்டு சொல்றாரு, நீ சிலதை விடணும், நீ எந்திரிச்சு வா, நீ எந்திரி. முதல்ல அந்த இடத்துல போய் உட்காராத, நீ அங்கிருந்து எந்திரிச்ச உடனே நீ நேரா உங்ககிட்ட சிலதெல்லாம் வச்சிருக்க பாரு, அதை நீ விட்டுரு. அப்பதான் நான் உங்ககிட்ட வரத்தை கொடுப்பேன். சில பேர் பயங்கரமா, நான் அப்படித்தான், நான் என்னை மாத்திக்க முடியாது, நான் அப்படி. ஆண்டு சொல்றாரு, நீ அதை விட்டேன்னா நான் வேற ஒண்ணு தருவேன். நிறைய வரங்களை, அபிஷேகங்களை வாங்க முடியாம இருப்போம்.
சில பேருக்கு அந்நிய பாஷைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், இல்லை நான் அவிசுவாச வார்த்தை, அந்த வார்த்தையை விட்டுட்டு வரமாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன், என் குணம் அப்படிதான், என்னை நான் அப்படிதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க மாத்தணும். நீங்க மாத்தினாதான் ஆண்டவர் உங்ககிட்ட வரத்த நாவல வைப்பாரு. ஏதோ ஒண்ணு அவர் செய்ய நினைக்கிறாரு. ஆண்டு சொல்றாரு, நீ விடு, அத நீ விட்டுட்டேனா நான் உனக்கு தருவேன், நான் உயர்ந்த இடத்த தருவேன். ஒருவேளை ஒரு மேல் வஸ்திரத்தை நீ இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கொண்டு நின்னேனா இன்னைக்கு எரிஞ்சிரு. உன் கைகளை நீ விடுவி, அதுல இருந்து உனக்கு அற்புதம் உன் கைக்குள்ளேயே வந்து நிற்கும். நீ வாங்குறதுக்கு ஈஸியான வழி திறக்கும். கர்த்தர் அற்புதத்தை உன் கையில கொடுப்பாரு. ஒருவேளை சில இதை நீங்க சில மனுஷனை பிடிச்சி, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, அவரை தான் நாங்க நம்பி இருக்கோம், நீங்க பிடிச்சு நிக்கிறீங்க பாருங்க. இவரை விட்டா எனக்கு இது இல்லைன்னு அந்த வார்த்தையை ஏசுகிட்ட இல்லைங்க. அவரை விட்டா எனக்கு வேற வழி இல்லைன்னு. அல்லேலூயா. அங்க திரளான ஜனங்க நின்னாங்களா? ஆனா திரளான ஜனங்க யாருமே கூப்பிடவே இல்லையாங்க. ஒருத்தன் சத்தம் கேட்டுச்சு பாருங்க, அப்பாவுக்கு இருக்கீங்களா? ஒருத்தன் சத்தம் கேட்டுருச்சு அவருக்கு. நீ உன் சத்தம் இன்னைக்கு கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும். அவன் அந்த ஊருக்கு வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தானா. அநேகர் வழியோரத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அவனோட எத்தனை பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க? குஷ்டரோகி இருந்தாங்களா, யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு இருக்கு. இயேசு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில கடந்து போகிறது என்று நீங்க நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, இயேசுதான் உங்க வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்காரு. நீங்க பார்க்க வேண்டியது அவரைத்தான்றாரு. ஏன்னா அந்த வழியா இயேசுதான் கடந்து போறாரு. அவன் ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்தா இருக்கான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க ஒன்ன பிடிச்சி நிக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில இயேசுதான் கடந்து போயிட்டு இருக்காரு. நீங்க கூப்பிடுற சத்தம் தான் முக்கியம். அல்லேலூயா. உன் கூக்குரல் பரலோகத்தை நிறுத்தும் தெரியுமா? இன்னைக்கு நீ கூப்பிடும் போது பரலோகம் நின்றுணும். இன்னைக்கு முடிவில் நீ கூப்பிட போற, உனக்காக கர்த்தர் எதையாவது ஒண்ணு செஞ்சு உன் அற்புதத்தை நீ வாங்காம போயிடவே கூடாது. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு நிப்பாரு. உன்னால, நான் நம்புறேன், உன்னால பரலோகத்தை நிறுத்த முடியும். உன் விசுவாசம் அவருடைய நடைய நிறுத்தும். நீ நம்பினேனா அவர் இன்னைக்கு ஓன் டைம், நான் நம்புறேன். உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன் டைம், நான் நம்புறேன். இன்னைக்கு உன்னை கடந்து போகிறவரை நிப்பாட்டு, விட்டுறாத. இன்னைக்கு நீ அவரை நிறுத்து. உன் வாழ்க்கையில பல அற்புதத்தை இயேசு செய்ய போறாரு. திடன்கொள் அப்படின்னு சொன்னவரு அவர். அப்படின்னா என்னங்க திடன்கொள்? நான் உன்னை மறக்கலைன்றாரு. திடன்கொள்னா ஸ்ட்ராங்காரன்னு அர்த்தம். இன்னைக்கு உன்னைய பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கலைன்றாரு. பண்ணிட்டாரு. இந்த வார்த்தையை கொடுக்கிறவர் வந்துட்டாரு. நீ எழுந்திருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய இந்த சிறுமை, அந்த ஏழ்மை, அந்த இதை நினைச்சிட்டு இருக்கல, அது உன் முடிவு இல்லைன்னு இன்னைக்கு சொல்றதுக்கு தான் இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அது உன் முடிவல்ல. உன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிரு. உன் பழைய பேரை இயேசு மாத்த நினைக்கிறாரு. இன்று உன் கண்ணை திறக்க இயேசு ரெடியா இருக்கிறாரு. இன்னைக்கு உனக்கு அற்புதம் வர ரெடியா இருக்கு. நீ இயேசுவுக்கு பின்னாக போ. கர்த்தர் இன்னைக்கு அநேக அற்புதங்களை உன் வாழ்க்கையில செய்ய ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்று உன் கண்ணை திறப்பாரு, நீ அற்புதத்தை பார்ப்ப. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்? இயேசுவுக்கு பின்னாக போனான். இயேசுவுக்கு பின்னாக அந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் பார்வை அடைஞ்ச உடனே இயேசுக்கு பின்னாடி போயிட்டான். அவனுக்கு அற்புதம் நடந்தனே உலகத்தை தேடி போலங்க. அவன் அற்புதம் கிடைச்ச உடனே உலகத்துக்குள்ள ஓடல. எங்க நின்னான் தெரியுமா? இயேசுவுக்கு பின்னால போய் நின்னான். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் யார்? அவன் சீஷனா? இவன் இன்னைக்கு சீஷனா மாறி உள்ள போயிட்டாங்க. ஏசு இன்னைக்கு சீஷனா அவனை மாத்திட்டாரு. முதல்ல என்ன பேருங்க அவனுக்கு? குருட்டு பிச்சைக்காரன். இப்ப சீசன். இதுவரைக்கும் பேரு எது வேணாலும் இருந்திருக்கலாம்.
உன்னை அவமானமான நிந்தையான வார்த்தைகளை கெட்டவன்னு சொல்லி இருக்கலாம். இனி சிசியாக இயேசுனை மாத்த போறார் கிறிஸ்து. என்ன நீங்க சில இடத்துல இருந்து எந்திரிச்சாகணும். சில காரியத்துல இருந்து நீங்க எழுந்திருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. நீங்க எழுந்திருந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை சந்திப்பாரு. இது உங்க டைமா இருக்கும், உங்க வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு அவர் உங்களுக்காக நிற்கிறாரே, உங்களுக்காக வழியில நிற்கிறாரே. நீங்க அவர் நிறுத்தி இருக்கிறீங்களே, நிறுத்தி இருக்கிறவர் உங்ககிட்ட வந்து அற்புதத்தை கொடுக்க மாட்டாரு. நீங்க சில இடத்துல இருந்து விட்டுட்டு வந்து தான் அவர்கிட்ட அந்த அற்புதத்தை வாங்கணும். சில மனிதர்களை நீங்க பிடிச்சு நிக்கிறீங்கள, அவங்கள விட்டுட்டு இயேசுகிட்ட வாங்க. நிறைய அற்புதம் நடக்காத காரணம் நம்ம கிட்ட தான் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம தான் சில வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அது அவனுடைய வருமானம் தானே. அவன் என்ன செஞ்சான், இனிமே நான் இந்த வருமானத்தை நம்பி இல்லை, நான் பிச்சை எடுத்து சாப்பிட மாட்டேன், நான் பாவத்தை செஞ்சு இல்லை சில மனுஷனை உயர்த்தி உங்களை மாதிரி ஆகுமா உங்கள்கிட்ட எல்லாம் அப்படி சொல்லி அவங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்ற அந்த காரியம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு வேற ஒரு பேர் உங்களுக்கு வச்சு மாத்துறாரு. வாங்குற கரம் இல்லை, கொடுக்கிற கரம். உங்க பேரை வேற மாத்தணும் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. நீ எதையாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு நிக்காத. நான் எப்பயுமே பிறந்ததுல இருந்து என் குணம் அப்படி, இன்னைக்கு இனிமே இருக்கக்கூடாது. விட்டுட்டு வெளியே வா. உன் பிறந்ததுல இருந்து அந்த வச்சிருந்தே பாரு, அதை தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வா. கர்த்தருக்காக அதை மாத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் இடம் உன் முடிவில்லை. இருக்கீங்களா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் உங்க முடிவில்லை. அது இயேசு கடந்து போகிற வழி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பர்த்திமே ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தான். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டில் எந்த பிரச்சனையில எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோமோ அது இயேசு போகிற வழி. நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கல்ல, அது இயேசு போகிற வழி. கூப்பிட்டு பாருங்க. நின்ட்டாரு, பரலோகம் நின்றுச்சுன்னா நீ இந்த இடத்துல இருந்து அவர்கிட்ட வந்துடணும். நீ அவர்கிட்ட வந்துட்டேன்னா அற்புதம் தான். உன் வாழ்க்கையே அற்புதம் தான். உன் பிள்ளை வாழ்க்கையில அற்புதம் தான். உன் குடும்பத்துல எல்லா விதத்திலையும் இயேசு சொல்றாரு அற்புதம் தான். இந்த உலகத்துல உன் பிரச்சனை மிகுதியான உடனே அந்த பிரச்சனைய என்ன வழி செஞ்சு என்ன செஞ்சு அடைக்கலாம் சரிப்படுத்தலான்னு மட்டும் நிக்காதீங்க. உங்க பிரச்சனை அதிகமாயிருச்சுன்னா நீங்க அதிகமா கூப்பிடணுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் அதிகரிச்சுட்டே வருதோ அவ்வளவு நீங்க தேவனை தேட கிட்டி சேரணும்னு வச்சுட்டாரு. அதனாலதான் அவனை இந்த உலகத்தையே பார்க்காம அவன் அவமான சொற்களோட அங்க கடந்து தவிச்சான். கர்த்தர் அவன் பேரை மாத்துறதுக்கு இறங்கி வந்துட்டாரு. பேரை மட்டும் மாத்தினாரு, இடத்தையும் மாத்தினாரு. அல்லேலூயா. சில இடத்தெல்லாம் மாத்துவாரு. மாத்தினாருன்னா நல்லதுன்னு விட்டுட்டு போயிடணும். கர்த்தர் உனக்கு நன்மையானதான் செய்வாரு. மனுஷன் உன்னை அதட்டலாம், அவமானமா பேசலாம், உன்னை கூப்பிடக்கூடாது. இயேசுவ ஏய் நீ அன்னைக்கு பாவம் செஞ்சல, நீ அன்னைக்கு கெட்டவன் இல்ல நேத்து வரைக்கும் கெட்டவன் இல்ல, நீ விட்டுறதா நான் கூப்பிடுறத. உன்னை நல்லவனா மாத்துற காலம் இதுவே. நீ வந்திருக்கிறதே அதுக்குதான். நீ அதை நினைச்சுக்கிட்டு நிக்காத. ஒருவேளை நான் அந்த காரியத்தினால நம்ம சிக்கிருக்கேன்னா நீ எப்ப சிக்கிருப்ப? வந்தாதானே விடுதலை. இன்னைக்கு வந்துரு. கர்த்தர் உன் இடத்து ஆண்டவர் சொல்லிட்டார்ல, உன் இடம் முடிவில்லை, அவர் போற வழி. நான் இப்படிதான் எப்பயும் போல இருப்பேன் போல இருக்கு. இல்ல அது அவர் போற வழி. உன் முடிவை மாத்த போறாரு. அற்புதம் நடக்க வேண்டிய இடம். உன் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிரு. நீ யார பிடிச்சு நிக்கிறியோ முதல்ல அவங்களை கழட்டி விடு. இயேசுவை பிடிச்சுக்க. இன்று இயேசு சொல்றாரு, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறாரு. 46வது வசனம் 46ல இருந்து பாத்தீங்கன்னா, அவன் சிறுமப்பட்டவனா இருந்தான். ஏன்னா அவனுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அநேகருக்காகவும் அவன் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை. ஒருவேளை நீங்க யாருக்காவது எதுக்காவது யாரையாவது ஒரு மனுஷனை நம்பி இருந்தீங்கன்னா முதல்ல அதுதான்
குருட்டுத்தன்மை, அதுதான் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அதை விட்டுட்டு முதல்ல வெளியில வாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறா. விசுவாசத்தோட எலும்பு, விசுவாசத்தோட எலும்பு. வழியோரம் நீ இந்த வழியில உட்காந்துக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க, பார்வை இல்லை. பார்வை இல்லாதனுடைய நிலை என்ன? எந்த திசையில போறது? பார்வை இல்லைன்னா எந்த திசையுமே தெரியாதே. பார்வை இல்லாத உட்காந்துருக்கான். கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது வேலை செஞ்சிட முடியுமா? இப்ப எல்லாரும் ஆராதனை முடிஞ்ச உடனே கண்ணை மூடிக்கிட்டே படிக்கட்டுல இறங்கி போறீங்க. நடக்குமா? கண்ணை இப்ப இன்னைக்கு நம்ம இங்க இருந்து கொஞ்சம் தூரம் கூட நம்மளால அந்த கண்ணை மூடி நடக்க முடியாது. போகும்போது ஒரு லேஸ் அப்படி இப்படிலாம் பார்த்துக்கிறது, பாதையை விட்டுருவோமோ என்னமான்னு. திசை தெரியாதானே? திசையை காட்ட வர்றாரு. திசையை காட்டுறன்னு நினைச்சிட்டாரு. ஒருவேளை என் வாழ்க்கையை நான் எந்த திசையில கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல, நிக்கிறேல, உன் திசையை காட்டுறதுக்கு நீ அந்த இடத்துல பார்வை இல்லாம நிக்கிறேன்றது கர்த்தர் தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நீ தேவை உள்ளவன் என்று கர்த்தர் அறிஞ்சிட்டாரு. மற்றவங்களை சார்ந்து இருக்கிறேன்னு பார்த்துட்டு தான் வர்றாரு உன்னை மாத்துறதுக்கு. நீ இனிமே யாரையும் சார்ந்து இருக்க கூடாது, கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும் என்று. அல்லேலூயா. உலகம் உன்னை ஓரமா ஒதுக்கலாம், உன்னை தள்ளலாம், ஆனா தேவன் நடக்கும் வழியில தான் நீ நிக்கிற. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ தேவன் வர்ற பாதையில தான் நின்றுக்கிட்டு இருக்க. என்ன தெரியுமா? இந்த உலகம் உன்னை தள்ளிருச்சுன்னா நீ நின்றுக்கிட்டு இருக்க இடம் உன் எஜமான் வர்ற இடம், அவர் கடந்து போகிற இடம். எப்படியாச்சும் கூப்பிட்டு இன்னைக்கு அற்புதத்தை வாங்கிரு. இன்னைக்கு நீ அற்புதத்தை கேட்டு இப்ப நம்ம ஜபிக்கும் பொழுது நீ அவர்கிட்ட மன்றாடிட்டேனா நிச்சயமா இன்னைக்கு ஏதாவது நடக்கும். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயம் கொடுப்பாரு. அவன் பாருங்க, நசரேயன்னு கூப்பிடாம தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பார்வை இல்லாதவனுக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கான்? அவர் அந்த சந்ததியிலேருந்து வர்றாரு, ராஜாவுடைய சந்ததியிலேருந்து வர்றாரு. அவன் கேள்விப்பட்டு அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். பார்வை இல்லை ஆனா கேள்விப்பட்டான். உங்க ஆண்டவரை நீ எப்படி கேள்விப்பட்டிருக்க? நசரேயன்னு கேள்விப்பட்டிருக்கியா, இல்ல அவர் ராஜாவுடைய குமாரன் என்று நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீ எப்படி கேள்விப்பட்டிருக்கியோ உன்னை அதற்றவங்களுக்கு முன்னாடி நீ கேள்விப்பட்டதை கூப்பிடு. நீ கேள்விப்பட்ட சத்தத்தை உயர்த்து. நீ எப்படி கூப்பிட ஆரம்பிக்கிறியோ, நீ கூப்பிட 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 உன் கூக்குரலை ஜனங்க நிறுத்த நினைச்சாங்கன்னா கர்த்தர், இங்க பாருங்க, பழைய காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. முன்னாடி நீ அப்படி இருந்த இல்ல, இப்பன்னு நீ இயேசுவை கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் தடுக்கிறது. அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி செபிக்கிறது? ஒருவேளை நீங்க இங்க சபையில இருப்பீங்க, உங்களை பத்தி எல்லாருக்கும் இங்க யாருக்கோ பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்க அவங்க என்னை தப்பா நினைப்பாங்க. அவர் உன் வழியில வந்துட்டார். இன்னைக்கு நீ விட்டுட்டேனா நீ எப்ப அற்புதம் வாங்குவ? உன்னை யாரு வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், இனிமே அவர் உங்களை வேற மாதிரி நினைக்க வைக்க போறாரு. உன் பேரை மாத்த போறாரு. இப்ப விட்டுறாதப்பா, நீ கூப்பிடுறத இந்த நேரத்துல விட்டுறாதப்பா மகளே. இந்த நேரம் நீ கூப்பிடுறது உனக்கு வேணும். இன்றைக்கு கூக்குரலை நிறுத்திராத. நிறுத்துறவன் எழும்பினாலும் பரலோகத்தை நிறுத்துற கூக்குரல் உன்கிட்ட இருக்கு. அதனால நீ கூப்பிடுறத நிறுத்தாதன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய அந்த பதில் எப்படி இருந்துச்சு? இயேசு நின்றார், திடன்கொள், இந்த திரளான கூட்டம் என்னை கூப்பிட்ட சத்தம் கேட்கல, ஆனா இங்க இருக்க எல்லாரும் கூப்பிடுற சத்தம் எனக்கு கேட்கல, ஆனா நீ கூப்பிடுற சத்தம் கேட்குதுன்னு சொல்றாரு. உங்க எல்லாரையும் தனியா சொல்றாரு. கூட்டமா கேட்கிற சத்தம் எனக்கு கேட்கலப்பா, ஆனா நீ கூப்பிடுறது என் உள்ளத்துல கேட்குது, எனக்கு கேட்குது. நான் நின்னதே உனக்காகத்தான். நான் பழைய அடையாளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வர்றேன்னு நீ உள்ளத்துல நினைக்கிறேல, உன் விசுவாசத்தின் செயல்பாடுகளை கர்த்தர் பார்த்து பழைய நிபச்சொல்லை, பழைய பேரை கர்த்தர் மாற்றுகிறார். புதிய பேரை நீ தரித்து கொள்வாய் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுறார். இப்ப கர்த்தர் உன் வழியாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒன்னு அழைக்கிறாரு. உன் பேரை மாத்த நினைச்சவரு இன்றைக்கு உன் வழியோரமா நிக்கிறாரு. உன்னை மற்றவங்க பயன்படுத்த அருவருத்தாங்க. சில இடத்துல எல்லாம் பார்த்துக்குங்க, உங்களை போய் முன்னிறுத்துறதுக்கு யோசிப்பாங்க. ஏங்க இவங்கள போயா,
உன்னை முன்னிறுத்துவார் கர்த்தர். உன்னை முன்னிறுத்துவாரு. நீ தான் அந்த விளக்கை ஏத்தணும், நீ தான் அதை தொடங்கி வைக்கணும், நீ தான் அந்த காரியத்தை செய்யணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் அப்படி செய்திருக்கிறாரு. நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட நிலை, நான் ரொம்ப சாப்பாடுக்கு வழி இல்லாத சுச்சுவேஷன். அப்போதான் நாங்கள் திருச்சி பட்டணத்துக்கு வந்திருக்கோம், ஊழியத்தை தொடங்கலை, எங்கேயாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது ஒரு தள்ளுவண்டி ஹோட்டல் கடையில் வேலைக்கு போய் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நீ கல்லாப்பட்டியில் நின்று காசு வாங்கி போடுன்னாங்க. அப்போ நான் நின்னேன். அது சும்மா என்னன்னா, சும்மா நின்றுக்கிட்டே இருக்கணும், எப்பயாவது யாரோ காசு கொடுக்கும்போது மட்டும்தான் வாங்கி போடணும், அப்படி ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு காரியமாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அந்த ஃபேனை போட்டுங்கப்பா, அந்த ஃபேனை போட்டுங்க அஞ்சா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே இந்த காரியம் ரொம்ப இதாக இருக்குன்னு, எப்படியாவது எனக்கு மேன்மையான வேறு வேலை ஏதாவது ஒரு காரியத்தை கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி. அப்போ அங்கே சப்ளை பண்ணுறவன் எங்கேயோ போயிட்டான். போன உடனே அப்போ ஒருத்தர் சாப்பிட வந்துட்டார். அவர் யாருன்னா என் ஒய்ஃபோட வேலை பார்க்க டீச்சரோட ஹஸ்பண்ட். நான் அங்கே போய் அவருக்கு சப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆனோடனே எனக்கு ரொம்ப தலைகுனிவாயிடுச்சு. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, மனம் அப்படியே சேர்ந்து கொண்டு போய் இலையை வச்சு அவருக்கு தண்ணி வச்சு என்ன வேணும் தோசை கேட்டார். போய் சொன்னேன், மாஸ்டர் கொடுத்தாரு, கொண்டு வந்து தோசையை வச்சேன், சட்னி சாம்பார் ஊற்றுங்கன்னாரு, சாப்பிட்டாரு, எப்படி இருக்கீங்க என்னன்னு பேசினார், அவர் போயிட்டார். எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை என்ன நினச்சிருப்பாரோ ஏது நினச்சிருப்பாரோ அப்படி இப்படின்னு. ஆனால் கல்லால் நிற்கிறதுக்கு தான் வேலை. ஆனால் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சில வேலைகள் வரும்போது நம்ம செய்கிற சுச்சுவேஷன் தானே இருக்கும். அது என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாது. இன்னும் மனசு ஒரு மாதிரி சஞ்சலமாகி அப்படியே துக்கித்து போனேன். சரி பரவாயில்லன்னு செஞ்சுட்டேன். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் காலங்கள் கழிந்தது. அதுக்கு பிறகு ஊழிய பாதையில் வந்தாச்சு, எல்லாம் மறுவிட்டாச்சு. ஒரு 5-6 வருஷம் கடந்து போச்சு. ஒரு நாள் திரும்ப என்னைய அவர் சந்திக்க வராரு. என்னன்னா, அவர் ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண யாரும் இல்லைன்னு, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிடுறாரு. எந்த மனுஷன் அற்பமா எண்ணப்பட்டேனோ, எந்த இடத்துல தலைகுடி நின்னனோ, நான் போய் ரிப்பன் கட் பண்ணி அந்த வீடை பிரதிஷ்டை பண்ண. ஆண்டவர் நம்ம நிக்கிற இடம், ஆண்டவர் வர்ற வழிதான், நம்மள மாத்த போற இடம் தான். திரும்ப அதே இடத்துல என்ன வைக்கல கத்தர். கூக்குரலையும் சத்தத்தையும் கேட்டு கத்தர் அந்த இடத்துல இருந்து என்னை மாற்றி போட்டார். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிக்காததுல நீங்க வைராக்கியம் பாராட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் கடை வாங்குறதுல வாங்கவே கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் பாராட்டிட்டு உட்கார்ந்தேன். சாப்பிட்றதுக்கு பயங்கர கஷ்டம். ரேஷன் அரிசி வாங்கி கஞ்சி போட்டு குடிச்ச காலம் உண்டு. பிள்ளைங்கெல்லாம் பட்டி கிடந்த காலம் உண்டு. கடை மட்டும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துல படிப்படியா கத்தர் உயர்த்தி இப்படி வச்சுட்டாரு. எப்ப வாங்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கத்தருக்கு பிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ, அதுதான் சொல்றேன். கத்தர் சொல்றாரு, நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கல, அதாவது சில விஷயம், இவர் தான், இந்த வஸ்திரம் தான், இவரால தான் நான் உயர்ந்து வருவேன், இவர் இப்படிதான் அந்த மனுஷன் நம்புற பாரு, பொருளை நம்புற பாரு, இது இருக்கு பார்த்துக்கலாம் அப்படி நம்புற பாரு, அதை கீழே போடு. உன் கை வெறுமையாச்சுன்னா உன் அற்புதத்தை இயேசு உன் கையில வைப்பாரு. உன் கை வெறுமை ஆகாம, என் கை நிறைய பாவத்தை வச்சுக்கிட்டு, என் கை நிறைய ஃபுல்லா நிறைச்சு வச்சுக்கிட்டு நீ இயேசுவினிட ஒண்ணுமே வாங்க முடியாது. பழையவைகள் ஒளிந்தாதான் புதுசு வரும். பழச ஒழிக்கணும். அல்லேலூயா. பழைய காரியங்கள் ஒளிந்தாதான் புதுசு வரும். கர்த்தர் இன்றைக்கு அதை வைக்கணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. உங்களிடத்துல கர்த்தர் புதுசை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் அவனுக்கு பின்னாக போல நான் நின்றேன், அவன் எனக்கு பின்னாக வரும்படி அவன் என்னை தேடி, அவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாடி போனான். அவருக்கு பின்னாடி போனா சீசனா மாத்துவாரு.
அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் போக தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ, இன்றைக்கு இயேசு உங்களை சீசியாக அவர் மாற்றி அவர் அழைத்து போவார். சீசனுக்கு வரங்களுக்கு கேட்க தேவையில்லைங்க, அபிஷேகங்களுக்கு கேட்க தேவையில்லை, அவரே கொடுப்பாரு. ஏற்ற காலம் வரும் பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தருடைய அந்த அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கும். நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. மகிமையான சாட்சியா கர்த்தர் உங்களை வைத்து வழிநடத்துவாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நிக்கிற இடம் உன் முடிவு நினைச்சுக்கிட்டு இருக்க, அது கட்டாயமா முடிவே கிடையாதுன்றார். உன் வழியில வந்துட்டாரு இயேசு, உன் முடிவை மாத்த போறாரு, உன் தீர்மானத்தை மாத்த போறாரு, உன் பாதையை மாத்த போறாரு. உன் இதுவரைக்கும் நீ கண்ணீர் சிந்தி அது துடித்து கொண்டிருந்த பாதைகளை கர்த்தர் மாத்த போறாரு. புதியவைகள் தோன்ற போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்றைக்கு கர்த்தர் தான் உன்னை அழைச்சார் என்பதை நீ இன்னைக்கு வந்திருக்க இல்ல, உனக்கு அடையாளம் காட்டுவேன்றாரு. யார் அழைச்சு நீங்க உங்க மனதுல வந்து இன்னைக்கு அப்பதான் என்னை கூட்டு வந்திருக்காருன்னு நம்புறீங்களோ, நான் உன்னை அழைச்சிட்டு வந்த அடையாளத்தை உனக்கு இன்னைக்கு காட்டுவேன், கர்த்தர் உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சிலதை நம்பியிருக்க பாரு, அதை விட்டுட்டு எழுந்துச்சிரு. அந்த பாவத்தை விட்டுட்டு எழுந்திருச்சிரு, அந்த மனுஷனை விட்டு எழுந்திருச்சிரு. நீ எழுந்தேனா கர்த்தர் உதவி செய்ய ரெடியா இருக்கார். நீ அவர்கிட்ட வந்துடணும். நீ உனக்கு சிலதை நம்பி அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கையில அதை தூக்கி எறிஞ்சிரு. தூக்கி எறிஞ்சிட்டேனா தேவன் உனக்காக நிற்பாரு. அவர் எது முக்கியம்னு நீ உங்ககிட்ட பார்ப்பாரு. அவர் தான் முக்கியம்னு நிற்கும் பொழுது உன் கண்ணீரை அவர் மாற்றுவாரு, உன் கூக்குரலை அவர் கேட்பாரு. அவன் சத்தம் அநேகமாய் எழும்பி வந்துச்சு. ஜனங்க அங்க அதட்டினாங்க, அவங்க என்னென்னமோ சொன்னாங்க. நீங்க எங்கேயாவது நின்று ஜெபம் பண்ணா எதையா ஒன்று பேசினா மற்றவங்க என்ன சொல்றாங்களோ முதல்ல தூக்கி போடுங்க. இயேசு சொல்றத பிடிச்சுக்குங்க, இயேசுவை தேடுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சோதனையை வைக்கலாம், மாத்த போறாரு. அது எல்லாம் மாறப்போகுது. உலகம் உன்னை ஓரம் கட்டிச்சா பயப்படாத. எந்த இடத்துல நீ ஓரம் கட்டப்பட்டியோ அதே இடத்துல நீ நடுவுல வருவ. அவர் கூட்டிட்டு வருவாரு. உன்னை கூட்டிட்டு வரும்போது சொல்லுவான், இப்ப கூப்பிடுறார் போடான்னு சொல்லுவான். இப்ப நீ போ, உன் தேவன் அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறார்னு. அன்னைக்கு தானியேல் கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தார். அது மாதிரி பாருங்க, சில வஸ்திரத்தை எரிஞ்சா விடுதலை, சில வஸ்திரம் உங்ககிட்ட வந்தா ஆசீர்வாதம். தெரியுமா? எலியாவின் வஸ்திரம் எலிசா மேல விழுந்துச்சு, ரெட்டிப்பான வரம் கிடைச்சிச்சு. உன் மேல தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வஸ்திரம் படும் பொழுது ரெட்டிப்பா உன் வரம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் துதியின் வஸ்திரம் உன் மேல வந்துருச்சுன்னா உன் துதிக்குள்ள இஸ்ரவேலின் இராணுவமே அடங்கி இருக்கும். அங்கே துதிக்கும் பொழுது உனக்கு விரோதமா எழும்பின யுத்தங்கள் அடங்கும். உன் மேல காரணமே இல்லாம குற்றம் சாட்டுறாங்களா, நீ தேவனை துதிக்க எழும்பி வந்துரு, அடங்குறத நீ பாப்ப. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், கேத்தனிஸ்ட் வீட்டில் ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆண்டவர் பைபிளில் கொடுத்துருக்கிற வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையாம். இந்த வார்த்தையெல்லாம் உன் இருதயத்துக்குள்ள வச்சுக்க. அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியா அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரத்துல போய் வனாந்தரத்துல போய் நின்று பேசினாராம். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்பட்டு வெளியே வந்துச்சான். ஆண்டவர் இன்னைக்கு நினைவுபடுத்துறாரு, இன்னைக்கு பேசின வார்த்தைகள்லாம் நினைவுல வச்சுக்க, இவன் இருதயத்துக்குள்ள பதிச்சு வச்சுக்க. நீ பேசுறது, நீ கேட்கறது, நீ சொல்றதெல்லாம் கர்த்தர் உயிர் பெற்று எழும்ப பண்ண போறாரு. அற்புதங்கள் நடக்க போகுது. அங்க என்ன இருந்துச்சு? வெறும் எலும்பு கூடுகள் தான் கடந்துச்சு. அதெல்லாம் எழும்புச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ பேசும்போது அதுக்கு சதைகள் உண்டாகும், நரம்புகள் உண்டாகும், வெறுமையானது, அது எல்லா காரியமும் சேர்ந்து வரும். கர்த்தர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா நீ பேசு. இன்னைக்கு கர்த்தர் உன் வழியில நிக்கிறாருன்னா நீ எழுந்து, நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே,
இனிமே நான் அவங்கள நம்ப மாட்டேன், உண்மைதான் நம்புவேன்னு நீ கர்த்தர் கிட்ட வந்துட்டேனா, கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு உனக்கு தான் அற்புதம், இன்னைக்கு உன்கிட்ட தான் பேசுறாரு, இன்னைக்கு உன் பாதையில தான் நிக்கிறாரு, இன்னைக்கு உன்னதான் விடுதலை ஆக்குறாரு, இன்றைக்கு உன் வேதனை மாறுகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் உன்னை கெட்ட பேரை சொல்லியிருக்கலாம், உன் வேலை ஸ்தலத்துல சொல்றாங்களா, உன் படிக்கிற இடத்துல சொல்றாங்களா, உன் சபையில கூட உன்னை கெட்டவன் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் கூட பழகினவங்க வாயிலிருந்து கர்த்தர் உன் பேரை மாத்த போறாரு. உன் கூட இருக்கிறவங்க, உன் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க அநேகர் உன் பெயரை மாற்றி அழைக்கத்தக்கதாக உன் பட்ட பேர்களை கர்த்தர் மாற்றுகிறார். இன்று இதுவரைக்கும் அவனை குருட்டு பிச்சைக்காரன் என்று சொன்னவங்க அவன் இயேசுவனுடைய சீசன் என்று சொன்னாங்க. இன்றைக்கு இயேசுவனுடைய சீசன் என்று ஒன்னு அழைக்க போறாங்க. நீ வெளியே வரதான் போற, இயேசு உன்னை வெளியே அழைச்சிட்டு வர போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் பாதையில தான் நிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு உன் பாதையில தான் இயேசு நிக்கிறாரு. இன்றைக்கு நீ பேசும்போது இன்னைக்கு விட்டுறாதீங்க, இந்த தருணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த தருணம் மேலான தருணம். கர்த்தர் உன்னை கிட்ட வந்துட்டாரு. எது தேவனை பார்க்க முடியாம பார்வைய மறைக்குதோ அதை கண்டு கவலைப்படாத. அதை தாண்டி அவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன் இருள் அவரை மறைக்கலாம், அவர் எல்லா இருளையும் தாண்டி உன்னை பார்க்கிறவரு இன்னைக்கு உன்னை பார்க்கிறாரு. இன்னைக்கு உன்னை பார்க்கிறாரு. உனக்கு அற்புதம் நடக்க போகுது. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. எழுந்திருக்கு, நிக்கிறவங்க முடியலன்றவங்க நின்று கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தொட போறாரு. இன்னைக்கு உன்னை தொடப்பறாரு. இது ஓம் வழி, இது ஓன் டயம், இது ஓன் டயம். இன்னைக்கு விட்டுறாத. உலகத்துல நீ ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம். தேவன் சொல்றாரு, நான் நடக்கிற இடத்துலதான் நீ ஓரமா நிக்கிற மகளே, நான் உன்னை மாத்துவேன். இதுவரைக்கும் உன் வீட்டுல உன்னை சிறுமப்படுத்தி இருக்கலாம். விசுவாசத்தோடு நீ எழும்பி வா. ஒருவேளை நீ வைராக்கியம் பாராட்டி இருக்கலாம். உன் வைராக்கியத்தை தூக்கி போடு, உன் வைராக்கியத்தை போற்று. கெட்ட வார்த்தை பேசாத, அதை விட்டு விலகி போ. உன்னை சிறுமைப்படுத்தினவங்க முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. உன்னை சிறுமைப்படுத்தினவங்க முன்னாடி இது உன் முடிவல்ல, இது உன் இடம் இல்ல. நீ அழுதுகிட்டு இருக்கீல, அந்த இடம் உன் இடம் இல்ல. நீ கண்ணீர் சிந்தி தவிக்கிற இல்ல, ஒருவேளை கவலைப்பட்டிருக்கேல, அது உன் இடம் இல்ல. இது இயேசு கடந்து போகிற இடம். உன் மாட்ட போறாரு. அதிசயம் நடக்கிற இடம். அற்புதம் உன்னை தேடி வராது, அற்புதத்தை தேடி நீ வா. கர்த்தர் உன்னை விடுதலை கொடுக்க வராரு. நீ நினைக்கிற என் சத்தத்தை கர்த்தர் கேட்பாரான்னு இல்ல இல்ல. நீ கர்த்தர் உன் முன்னாடிதான் நிக்கிறாரு, உன் வழியில தான் நிக்கிறாரு. இப்ப கூப்பிடு. அற்புதம் வேணும்னா பழச தூக்கி எறி. கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. உனக்காக சிலுவையில நின்னு, உனக்காக சிலுவையில நின்னு இன்னைக்கு உனக்கு இதை கொடுக்க மாட்டானான்னு கர்த்தர் சொல்றாரு. மனிதர்கள் உன்னை ஏளனமான பார்த்திருக்கலாம், ஏளனமாய் சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு இயேசு உன்னை அழைக்கிறாரு. ஒரு சிறுமைய மாத்த நினைக்கிறாரு. பார்வை இல்லைன்னு திசை தெரியாம நிக்கிறேன், என் வாழ்க்கை எங்க முடியும்னு எனக்கு தெரியல நிக்கிறேன். இயேசு உன்னை பார்க்கிறாரு. அவரால் உன்கிட்ட வர முடியும். அவர் உன்கிட்ட வந்துட்டாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இதுவரைக்கும் நீ மற்றவரை சார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை சார்ந்துட்டு நில்லு. நீ இயேசுவை சார்ந்து நில்லு. உன் கூக்குரல நிறுத்துறவனை பார்க்காத. உன் கூக்குரல உயர்த்து, உன் கூக்குரல உயர்த்து. அதுதான் பரலோகத்தை நிறுத்தும். நிறுத்து, ஆண்டவர் நிறுத்து. விட்டுறாத. உன் பிள்ளைய மாத்துவாரு, உன் குடும்பத்தை மாத்துவாரு. உன் வீட்டுல அற்புதம் நடக்கிற நேரம் விட்டுறாத, விட்டுறாத, விட்டுறாத. பழச தூக்கி எரிஞ்சிரு. யார் உன்னை பாக்குறாங்க, சபையில உன்னை பாக்குறாங்க, இவங்க உன்னை பாக்குறாங்க, என்னை அப்படி நினைப்ப பார்க்காத. இப்போ விசுவாசம் செயல்படுற நேரம், பழசு ஒளிகிற நேரம், புதியவை தோன்ற நேரம். உன் வழியில இயேசு வந்துட்டாரு. மகளே, மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன். உன்னை பயன்படுத்த ஒருவர் இல்லையா? இதோ கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறாரு. நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். உன் கூக்குரலை நிறுத்தாத. உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாத்தையும் நான் மாத்த போறேன். உன் உடைஞ்ச உள்ளத்தை மாத்த போறேன்.
இந்த நாள்ல உன் வஸ்திரத்தை தூக்கி எறி, உன் கோபத்தை தூக்கி எறி. சொல்ல, நான் என் கோபத்தை எரிகிறேன்ப்பா, என் வாயில இருக்க பழசெல்லாம் தூக்கி போடுறேன்ப்பா, என் பழைய சிந்தைகள்லாம் வெளியேறி போட்டும்பான்னு சொல்லு. பழசு வெளியேறுது, பழசு வெளியேறுது. மனம் லேசாக போகுது, சிலருடைய மனசு லேசாக போகுது, எரிஞ்சிட்ட ஓடி போகுது. சில பாரம் விலகுது, சில வியாதி மறையுது, சில கஷ்டங்கள் மாறுது. சிலுவையில இயேசு உனக்காக நின்ற காட்சி உனக்கு முன்னாடி இருக்கு. இதோ பந்து உன் கையில வந்துருச்சு, அடி, திடன்கொள், எழுந்துரு. இயேசு அழைக்கிறாரு, இயேசு அழைக்கிறாரு, எழுந்துரு. உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் இயேசு கொடுக்க நினைக்கிறாரு. உன் அற்புதம் வந்துருச்சு, உன் அற்புதம் வந்துருச்சு, உன் விடுதலை வந்துருச்சு. பயப்படாத, முன்ன விட அதிகமா கூப்பிடு. முன்ன விட அதிகமா கூப்பிடு. ஜீசஸ், ஜீசஸ். உன் பேரு மாறுது, உன் கடன் தோல்வி மாறுது, உன் தோல்வி மாறுது, உன் மேல வச்ச விமர்சனம் மாறுது, உன்னை அசுத்தமா பேசினவங்க மாறுறாங்க. உன் மேல உன்னை சில பேர் அசுத்தமா தப்பா பார்த்தாங்க பாரு, அந்த பார்வையெல்லாம் மாறுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இனி சீசன் என்று அழைக்கப்படுவாய். இனி குருட்டு பிச்சைக்காரன் அல்ல, நீ சீசன் என்று அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன் பேரை மாத்துறாரு, கர்த்தர் உன் பேரை மாத்துறாரு. ஓ, பார்வைய நீ மாத்து. ஒரு சில காரியத்தை பார்த்துக்கிட்டு நிக்கிறீல, அதை மாத்து. அதுதான் உன் இருள். இருள் வெளிச்சமாய் மாறணும், இருள் வெளிச்சமாய் மாறணும். உன் பார்வையை நீ மாத்தின. இந்த மனுஷன் தான் என்னை நம்பியிருப்பான்னு பார்த்துக்கிட்டே நிக்கிறேல, அவர் கைய பாக்குறேல, இன்னைக்கு இயேசுவின் கைய பாரு, தழும்புள்ள கரத்தை பாரு. உனக்கு முன்னாடி இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியத்தை, நான் பரலோகத்துக்கு போயிட்டு இல்ல, நான் சிலுவைக்கு நேரா கடந்து போய்கிட்டு இருந்த என்ன பர்த்திமை நிறுத்திட்டான். இன்னைக்கு நான் பரலோகத்தில் இருக்கிறேன், என்ன நிறுத்த உன் பிள்ளை கூப்பிடுதுன்னு உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீ நீ அவரை நிறுத்துற, நீ அவரை நிறுத்துற மகளே, நீ அவரை நிறுத்திட்ட. இப்ப பேசு, நிறுத்திட்ட, நான் வெளியே வந்துடுறேன்ப்பா. நீ நிறுத்து, நீ நிறுத்திட்ட, இந்த பாவத்தை நான் நிறுத்திறேன்னு சொல்லிட்டேல. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு என்ன நிறுத்துற, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பர்த்திமை குருடனை பார்த்து கேட்டவர், திடன்கொள், இயேசு அழைக்கிறார்னு சொன்னாங்க. இன்றைக்கு இயேசு சொல்றாரு, நீ பார்வை அடைவாய், நீ பார்வை அடைகிற, நீ பார்வை அடைகிற, உன் ஆசீர்வாதத்தை பார்க்க போற, உன் சாபம் விலகுது, உன் கட்டுகள் விலகுது. இதுவரைக்கும் நீ அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர்த்த போறாரு. உன் வீட்டை சுட்டி உன்னை அசுத்தமா பேசினவங்க இனி விலகி போறாங்க. இருள் விலகுது, எதிர்காலம் மாறுது. உன் பிள்ளையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற மகளே, உன் பார்வையை இயேசுக்கு நேரா திருப்பு. உன் பாதை மாறுது, உன் இருளும் மாறுது, தடைகள் விலகுது. இயேசு எல்லா பேர்களையும் மாற்றுகிறாரு, எல்லா பேர்களையும் மாற்றி விடுகிறாரு, எல்லா பேர்களையும் மாற்றி விடுகிறாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. இதுவரைக்கும் இந்த உலகத்துல நம்பி நான் விட்டுட்டு வந்துட்டேன் நீ என்கிட்ட சொன்னதுனால, உன் வாயை திறந்து நான் கோபத்தை விட்டுட்டேன், கெட்ட வார்த்தையை தூக்கி போட்டுட்டேன் நீ அறிக்கையிட்டதுனால, நான் உன்னை குணமாக்குறேன், நான் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்யறேன்னு இயேசு உன் வாழ்க்கையில வந்து நின்று சொல்லுகிறாரு. பரலோகத்துக்கு அவர் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் சொல்றார், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன், உனக்காக வந்திருக்கிறேன், உனக்காக கிரியை செய்வேன், உன் வாழ்க்கையை மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிக்க பண்ணுவேன். முடிவு மாறுது, சிலருடைய முடிவு மாறுது. நீ வாளாகாமல் தலையாவ,
நீ கீழாகாமல் மேலாவ கர்த்தர் உன்னை சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்திய வைக்கிறாரு. உன் பாத்திரம் நிரம்பி வழியுது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையை இறங்குது. ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் விசுவாசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நான் செய்ய போறேன். அவங்க இந்த இடத்துல சாட்சி சொல்லுவாங்க, நீ கேட்டு தெரிஞ்சுக்கன்றாரு. அநேகர் சொல்லுவாங்க, என்ன நம்பி நிக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, சிலர் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கடனை அடைப்பேன், உன் பிரச்சனைகளை மாற்றுவேன், உன் வியாதியில் உன்னை குணமாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி பாவங்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, இனி சத்துரு உன்னை மேற்கொள்வதில்லை, இனி எகிப்தின் ரோகங்கள் ஒன்று உன்னை மேற்கொள்வதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி தட்டுங்க. தட்டவனை திறப்பாரு. அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. அற்புதம் அநேகருக்கு நடந்துகிட்டு இருக்கு. வழியில வந்தவர் தொடராரு, சிலருடைய வயிற்று பகுதியை தொடராரு, சிலருடைய தலைவலியை தொடராரு, சிலருடைய வயிற்று பகுதியில் இருக்கிற ரொம்ப நாள் இருக்கிற வலி போகுது. உன்னை சிறுமப்படுத்துறாங்களோ உன் வேலையில, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீ எழுந்து, கர்த்தர் உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறாரு. நீ தோக்க மாட்ட. திடன்கொள். நீ பார்வை இல்லைன்னு திசை தெரியாம நின்னல, என் வாழ்க்கை எப்படி நடத்த போறேன்னு தவிச்சேல, வந்துட்டாரு உனக்கு பாதை காட்டுறவரு, உன் கண்ணை திறந்துட்டாரு. இனி உன் வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு கர்த்தருடைய திறந்திருக்கிற பாதையில பார்த்து நீ தெரிஞ்சுக்குவேன். பிள்ளைகள் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் அறிக்கை பண்ணாங்க, நீங்க அவங்களோட பேசியிருக்கீங்க, நான் நம்புறேன். இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கு நம்புறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே ஜீவனுள்ளதாய் தங்கி தாபரிக்கட்டும், வாழ்க்கையை மாற்றட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,